வணக்கம் ஹலோ சிட்டி வியூவர்ஸ், ஸ்வர்ணலதா சீஃப் ரிப்போர்ட்டர் ஹலோ சிட்டி டிவிலேருந்து பேசுகிறேன். இங்கே வி ஹேவ் அ டைனமிக் பர்சனாலிட்டிங்க. ஓகே, தி அயன் லேடி ஆஃப் எத்ராஜ் காலேஜுங்க. empowering women, igniting the young minds, young women, and also creating innovative ideas in their minds and going that extra mile for them to achieve greater heights, not only in their career but in life also. அவங்களுக்கு கூட ஒரு சின்ன ராந்தேவூ வச்சுக்கலாம், வாங்க போய் கேட்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நாங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேம், இந்த இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் க்ரோன் அஸ் அ பேனியன் ட்ரீ அண்ட் இட்ஸ் அ வெரி ஏஜ் ஓல்டு இன்ஸ்டிடியூஷன். எங்கள் தொழில் வளர்ச்சி ப்ரோக்ராமுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன், கேன் யூ ஜஸ்ட் ப்ரீஃப் அவர் வியூவர்ஸ் அபவுட் திஸ் எத்ராஜ் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்? அதாவது 1948ஆம் ஆண்டு ஒரு சிறிய ஒரு எண்ணிக்கைன்னு தான் சொல்லலாம், ஒரு 160 கிட்டத்தட்ட அந்த மாணவிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் குறிக்கோளில் வந்து எங்களுடைய நிர்வாக தலைவர் திரு VL எத்திராஜனால இந்த பெயரை சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். வழக்கறிஞர்கள் உலகத்தில் வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர், ஒரு உலக அளவில் வந்து தன்னுடைய முத்திரையை பதித்தவர். அவர் தான் இந்த கல்லூரியுடைய நிர்வாக தலைவர். அவர் வந்து 1948ஆம் ஆண்டு இந்த கல்லூரியை நிறுவினார். ஆனால் அவர் வந்து குறிக்கோளில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாருன்னு சொல்லலாம். அதாவது வந்து பெண்களுக்கு அவங்கள வந்து ஒரு சக்திமயமான ஒரு கொண்டு வரணும் அப்படிங்கிறது, விமன் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குறிக்கோளோடு தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வர அந்த 160 கிட்டத்தட்ட மாணவிகள் இருந்து இந்த காலகட்டத்தில் பார்க்க போனீங்கன்னா, நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கை எங்கேயும் இருக்குமான்னு தெரியல பெண்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது வந்து 7500ஐயும் தொட்டு விட்டது. இன்னும் குறுகிய காலத்தில் 8000. ஏன்னா நாங்கள் வந்து புது துறைகளில் வந்து புது கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதனால் வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளே 8000 கூட தொடர்றதுக்கு அதாவது வாய்ப்புகள் இருக்குது. இந்த அளவுக்கு வரணும்னா இந்த கல்லூரியில் வந்து நிர்வாகத்திலிருந்து, பேராசிரியர் பெருமக்கள்லேருந்து, முதல்வர்கள் இருந்து, நம்மளுடைய மாணவியர் வர்க்கத்தில் பார்த்தாலும் சரி, அந்த நான் டீச்சிங் சொல்லுவாங்க, அதாவது ஆசிரியர் இல்லாத பணியில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே ஒரு ஒருமித்த உணர்வோடு இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரே ஒரு காரணம் தான் நான் சொல்லுவேன். அதாவது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க துறையில் எதை பண்ணணுமோ அதை ரொம்ப நல்ல முறையில் இந்த கல்லூரி வளரணும், இந்த கல்லூரியில் உள்ள மாணவிகள் வந்து ஒரு சிறந்த மாணவிகளாக வெளியில் போகணுங்கிற ஒரே நோக்கத்தோடு அவங்க எல்லாரும் உழைச்சதுனால தான் அந்த 1948 இன்றைக்கி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 68 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது. அதனால் தொடக்கத்தில் வந்து சொல்ல வேண்டியது வந்து எல்லாருக்கும் ஒரு நன்றி. அன்றைய நிர்வாக குழு, இன்றைய நிர்வாக குழு, இப்போது வந்து திரு V.M. முரளிதரன் அவர்கள் வந்து நிர்வாக குழு தலைவராக இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் நிர்வாகம், முதல்வர்கள், இங்கே இருந்த ஒவ்வொரு முதல்வர்களும் ரொம்ப அவங்கவுங்க துறையில் வந்து நிறைய சிறப்பாக பணிபுரிஞ்சவங்க. நிர்வாகத்தில் வந்து ரொம்ப தன்னுடைய தனி முத்திரையை அவங்க பதித்து சென்றவர்கள். அவர்களுடைய ஒரு கைடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இதில் மற்ற பேராசிரியர் பெருமக்கள் அவங்களுடைய கடும் உழைப்பு எல்லாத்தையாலும் தான் இது வந்து இந்த அளவிற்கு வளர்ச்சி. நிச்சயமாக நம்ம மாணவர் வர்க்கத்தை சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வெளியில் போகும்போது அவங்க மூலமாக தான், அவங்க தான் எங்களுடைய கண்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மூலமாக தான் இந்த கல்லூரியை பற்றி வந்து இந்த மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து நம்முடைய மாணவிகளுக்கும் வந்து நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் அனுப்புகிற மாணவிகள் வந்து ஒவ்வொருவருமே சொல்லப்போனால் இந்த எத்ராஜ் கல்லூரிக்கு வந்து ஒரு மதிப்பை தான் தேடி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் சொல்லப்போனால் அவங்க தான் எங்கள் அம்பாசிடர்ஸ். அவங்க மூலமாக இன்றைக்கி இந்த கல்வி வந்து நிலையம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த ட்ரெமெண்டஸ் க்ரோத் வந்ததுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் இருக்கும்ல மேம், ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா அந்த பிராண்ட் நேம் நம்ம காப்பாற்றி ஆகணும், சரிங்களா? அந்த ட்ரெமெண்டஸ் க்ரோத்துக்கு அப்புறம் உங்கள் அம்பாசிடர்ஸ் வெளியில் போகிறாங்க, இன்னும் தே ஆட் மோர் வேல்யூஸ். உங்கள் கோர் வேல்யூஸ் என்ன, உங்கள் இன்ஸ்டிடியூஷனோட கோர் வேல்யூஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் என்னென்ன செலிப்ரிட்டிஸ் இங்கே படிச்சிருக்காங்கன்னு அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்து ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் தான் எங்களுடைய மோட்டோன்னு சொன்னோம். அதாவது வந்து கல்வித்துறையில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேயும் வந்து இந்த கல்லூரி வந்து தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மாணவிகள் வந்து அது கலாச்சார நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, கலை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இதுலேயும் வந்து அவங்க சிறந்து விளங்குறாங்க. கல்வியில் மட்டும் இல்லை, இதுலேயும் சிறந்து விளங்குறாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், சுதா ரகுநாதன் அவர்கள் அந்த காலத்திலே இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டுத்துறையில், ஒரு நடனத்துறையில், இந்த மாதிரி கலைத்துறையிலலாம் எத்தனையோ பேர் சொல்லிகிட்டே போகலாம். மீனாட்சி நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. இப்படி அப்புறம் வந்து விளையாட்டுத்துறைன்னு பார்த்தா அதுலேயும் ரொம்ப சிறப்பு மிக்கவங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி வந்து நம்ம பார்க்கும்போது எல்லா துறைகள்லேயும் அவங்க முன்னுக்கு வர மாதிரி அத்தனை வாய்ப்புகளை கொடுக்குற கல்லூரியாக இருக்குது. அது ஒரு காரணம்னு சொல்லலாம். அதாவது கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு வந்து கல்வியில் மட்டும்
நிச்சயமாக கல்விக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு கல்வி நிலையம் வந்து நம்ம பெரிய ஒரு நல்ல கல்வி நிலையமாக வர முடியாது. நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் மற்ற திறன்கள் இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் அவங்களுடைய திறன்களை வந்து நிறைய அவங்களுக்கு ரெகக்னேஷன் கொடுத்து அதையும் வளர்த்து விடுறோம். ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் எத்தனை தான் எந்த துறையிலையும் சிறந்து இருந்தாலும் ஒரு குட் சிட்டிசன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வேல்யூ சிஸ்டம் அது வந்து ரொம்ப முக்கியங்கிறத வந்து 1948 நாங்கள் வந்து அதில் ஒரு தீர்மானமாக இருந்தோம். இன்றைக்கும் காலம் எத்தனையோ மாறி இருக்குது, எத்தனையோ வாழ்க்கை அணுகுமுறை மாறி இருக்குது. எத்தனை மாறினாலும் இன்றைக்கி பல விதமான வளர்ச்சியை நம்ம கல்லூரி பார்த்துருக்கு. அதுக்கு காரணம் பலவிதமான நாங்கள் மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கோம். அதாவது வந்து நாங்கள் வந்து அணுகுமுறையில் மாற்றம் இருக்குது, கல்வியை போதிக்கிற முறையில் மாற்றம் இருக்குது, எதை எப்படி போதிக்கிறோங்கிறதுல மாற்றம் இருக்குது. புதுசாக நிறைய விஷயங்களை உள்ளே வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். சில விஷயங்கள் தேவைப்படாத விஷயங்களை வெளியில் எடுத்து விட்டுருக்கோம். ஆனால் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் ஒன்றில் வந்து நாங்கள் ரொம்ப குறியாக இருக்கிறோம். அது என்னென்னா அந்த வேல்யூ சிஸ்டம் முக்கியம். அதாவது வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து 1948 வந்து பெண்கள் வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு சக்தி மயமாக மாற முடியும் அப்படின்னு சொன்னால் அடுக்கலையில் இருந்தவங்களுக்கு படிப்பு கொடுத்தோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நல்ல ஒரு பேக்ரவுண்டு உள்ள குடும்பங்கள்லேருந்து நிறைய வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த காலகட்டத்துலேயும் மற்றவங்க இருந்தாலும் அவங்களும் அதாவது அது ஒரு ஃபைட்டுன்னு தான் சொல்லலாம். அந்த காலத்தில் அவங்கள அதை மீறி படிக்க வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்குது, கல்வி கொடுத்துருக்கு. ஆனால் நிறைய பேர் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க கல்வி கொடுத்தது கல்விக்காக. அந்த கல்வி வந்து ஒரு பட்டதாரி ஆனால் அது ஒரு பெருமை அவங்க அந்த மாதிரி அளவில் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு நடுத்தர வர்க்கம், அப்புறம் வந்து எல்லா ஒரு பேக்ரவுண்டில் உள்ளவங்களும் வர ஆரம்பிக்கும்போது எண்ணிக்கை அதிகமாகும்போது நமக்கு இன்னொரு பொறுப்பு வந்தது. அதாவது அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய பெருகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கணும். அப்போ வந்து நமக்கு நிச்சயமாக தெரியும் இண்டஸ்ட்ரி வந்து என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிறது. அந்த மாதிரியும் நம்ம வந்து உருவாக்கி விடுறது. ஒரு குட் சிட்டிசன்ஸை மட்டும் மாற்றினா பத்தாது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலையில் ஒரு பணியில் அமர்ற மாதிரி ஒரு வாய்ப்புகளை நம்ம தேடி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்தது. அந்த காலகட்டம் கூட இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறோம்னா ஒரு விமன் எம்பவர்மெண்ட்னா வேலை பணியில் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்களா சுயமாக அவங்களா ஒரு நிர்வாகிகளாக ஏன் வரக்கூடாது, ஆண்டர்ப்ரனர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வர்றதுக்கு இன்னும் ஒரு சில ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது எதுக்கு ஏற்படுற மாற்றங்களுக்கு தக்கவும் நம்ம கல்லூரி வளர்ந்து வர வளர்ச்சியை பற்றியும் தாண்டி கொஞ்சமாக மாற்றங்கள் கொண்டு வரோம். ஆனால் மொத்தமாக சொல்ல போகணுன்னா என்னென்னா அதாவது அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லலாம். இன்றைக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம கொடுக்குற அளவில் நம்மளுடைய மாணவிகளையும் நம்ம வந்து தயார் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஆசிரியர்களும் தங்களை தயார் பண்ணுறாங்கன்னா அது மொத்தமாக தயாராகணும். அதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுவும் மாற்றம் நீங்கள் கேட்டது கரெக்டான கேள்வி. சேலஞ்ச் என்ன, நீங்கள் மாற்றம் கொண்டு வரும்போது சில சமயங்களில் நல்ல விஷயங்கள் போயிடும். அப்போ வந்து நம்ம வந்து வெற்றி அடைய முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெடிஷ்னலாக நல்ல விஷயங்கள் என்னவோ அந்த கல்லூரியில் அந்த நல்ல விஷயங்களை கண்டிப்பாக நம்ம இழந்துடக்கூடாது. நல்ல விஷயங்களையும் இழந்துடாமல் அதே சமயம் புது விஷயங்களையும் நம்ம வந்து பேலன்ஸ். நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அந்த பேலன்ஸ் வந்து அதில் தான் அந்த எந்த ஒரு கல்வி நிலையமும் சரி அல்லது ஒரு நிர்வாகமும் சரி அதில் தான் வந்து நம்மளுடைய முத்திரையோ அல்லது வந்து நம்மளுடைய மார்க்கோ இருக்குதுன்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் எத்திராஜ் மகளிர் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு நல்லபடி அந்த பேலன்ஸை வச்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து நமக்கு வர்ற அட்மிஷனை பற்றிலாம் தெரியும். அதாவது கிட்டத்தட்ட 2000 ப்ளஸ் அந்த அவ்வளோ பேரை சேர்க்கணும்னா ஒரு வருஷத்துக்கு 35,000 40,000 விண்ணப்பங்கள் வருது. அதிலேருந்து நமக்கு தெரியுது. அதாவது வந்து மக்களும் வந்து இந்த கல்லூரியோட இதை வந்து நம்மளுடைய வழிமுறைகளை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க, பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம பெண்களை வந்து அந்த கல்லூரிக்கு அனுப்பினா திறன்பட்ட பெண்களாக மட்டும் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கருத்துக்களையும் சொல்லி அவங்க மோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லா மட்டத்துலையும். அதாவது நம்மளோட இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கள் கல்லூரியோடது என்ன சொல்லுவோம், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லுவோம். எல்லா தரத்துலேருந்தும் வராங்க. அது வந்து இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பொருளாதார ரீதியிலையும் சரி, ரொம்ப கீழ் மட்டத்துலேருந்தும் வராங்க. முதல் தலைமுறைன்னு சொல்லுவோம், அவங்களும் வராங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பணக்கார குடும்பங்களில் இருந்து நிறைய படித்த அதாவது 3வது 4வது தலைமுறையில் இருக்கிறவங்க, அல்லது அயல் நாட்டுகளில் அம்மா அப்பா இருந்து அவங்களுடைய குழந்தைங்க அவங்களும் வராங்க.
பட் ரொம்ப சிறப்பான இது என்னென்னா, இந்த கல்லூரிக்கு வந்த பிறகு அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடத்தப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல திறன்களையும் சரி, நல்ல குணங்களையும் சரி, அவங்க ஒரு நல்ல அழகான ஒரு பரிமாற்றம் இருக்குது. அதனால எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து மறைஞ்சு போகுது கொஞ்ச நாளையில். அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட தகுதி, தனிப்பட்ட முயற்சி, அப்புறம் அந்த தனிப்பட்ட தகுதியும் முயற்சியும் தான் அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு கொண்டு போகுது. மற்றபடி வந்து அவங்க ரொம்ப அழகாக பழகுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய செஷன்ஸ் நாங்கள் வைப்போம். ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லாம் சொல்லுவோம். அதிலெல்லாம் வந்து எப்படி ஒருத்தர் நடத்தணும், எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு ஏற்றுக்கிற மனப்பான்மை. பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம அந்த ஏற்றுக்கிறது, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அதோடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம நல்லா கற்றுக் கொடுக்குறோம் எல்லா லெவல்லையுமே. அந்த கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது ஒரு லீடராக வரணும்னா நமக்கு ஏற்ற ஒரே ஒரு சின்ன குரூப்போடு இருக்கக்கூடாது, எல்லாரோடையும் பழகணும், எல்லாருக்கிட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஸோ அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒரு பரிமாற்றம் இருக்குது. கருத்து பரிமாற்றம்னாலும் சரி, அல்லது வந்து படிப்பில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கறது, பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பிள்ளை வந்து இன்னொரு பிள்ளைக்கு கொஞ்சம் உதவுறது, வேறு ஒரு கலையில் நல்லா இருக்கிற பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு உதவுறது, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு இது இருக்குது. அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவோன்னா, எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் என்னங்கிறத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை வந்து எல்லா அளவிலையும் கொண்டு வரணும். அதாவது நம்ம கொடுக்குற பாடத்திட்டத்தில் அந்த பாடங்கள் வந்து எப்படி போய் சேரணுங்கிற பாடம் படிப்பிக்கிற முறைகள், அதுக்கப்புறம் அதுக்கு கூட வேண்டிய அதோடு சேர்த்து வேறு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன திறன்கள் ஸ்கில்ஸு கொடுக்கணும், இவற்றை எல்லாமே வந்து ரொம்ப நிறைய யோசிக்கணும். அந்த யோசிக்கிறது வந்து ஆசிரியர்கள் அளவில் தான், பேராசிரியர் பெருமக்களில் தான். நமக்கு உதவி, ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு சப்போர்ட்டுங்கிறது நிர்வாகத்திலேருந்து கிடைக்கும். அப்போ இந்த எல்லாருமே ஒரு டீமாக வேலை பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக ஒரு இதுவாக வருது. நிச்சயமாக மாணவிகளும் அதை வந்து நல்ல முறையில் அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அது முக்கியம். நான் எப்போவுமே சொல்லுவேன், அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அதை வாங்கினா தானே அதை. ஸோ நல்ல விஷயங்களுக்கு கொடுத்தாலும் அந்த நல்ல விஷயங்களை வாங்கிக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் மாணவிகளுக்கு, அதில் பெற்றோருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பெற்றோர்களுக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு அதுவும் இருக்குது. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்னு நாங்கள் அப்பப்போ முதல்ல வந்து துறை அளவில் சந்திக்கிறாங்க. பேராசிரியர் பெருமக்கள் மாணவிகளுடைய பெற்றோரை சந்திக்கிறாங்க. நாங்கள் வந்து நிர்வாகம் அந்த அளவில் வந்து நாங்கள் ஒரு தரம் சந்திக்கிறோம் வந்தோம். அப்போவும் நிறைய கருத்து பரிமாற்றங்கள் ஏற்படுது. அப்போ அவங்க பக்கத்தில் இருந்து எது நல்ல விஷயங்கள் வந்தால் நிச்சயமாக நிர்வாகம் வந்து அதை வந்து நிர்வாகத்தில் அளவுலேயும் சரி, துறைகள் அளவுலேயும் சரி, அதை வந்து புகுத்துறோம். என்னென்ன நல்ல விஷயங்களோ அதை புகுத்துறோம், மற்றதை வந்து நம்ம விளக்குறோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது டைவர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டு ஒரு பக்கம் கவர்மெண்ட்டு, நாங்கள்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ கவர்மெண்ட்டு, அப்புறம் யூனிவர்சிட்டி, யூஜிசி, அதுக்கப்புறம் மாணவிகள், அதுக்கப்புறம் நான் டீச்சிங், இப்படி டைவர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்ம ஒரு குழுவாக எப்படி ஒர்க் பண்ணுறோம், அது நிச்சயமாக எந்த நிர்வாகத்தையும் மாதிரி ஒரு கல்வி நிலையத்துலேயும் இட்ஸ் அ டீம் ஒர்க் அல்டிமேட்லி. Teamwork is the ultimate success of your institution. ஓகே. இப்போது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்கள் காலேஜில் என்ன லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ? நீங்கள் சொன்னீங்க புது ட்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ஒரு ஏழை மாணவி இருக்காங்க, 12th முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது இருக்காது, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்காது. உங்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எய்ட்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா பிள்ளைங்களுக்கு? சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், மிச்சம் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள்? அதாவது நீங்கள் முதல்ல வந்து ஸ்காலர்ஷிப் பற்றி கேட்டிங்க. அது இப்போ நிறைய வந்து கவர்மெண்ட்லேருந்தும் வருது, அப்புறம் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ்லேருந்தும் வருது. பட் எங்களுடைய நிறுவனர் பேர்லேயும் நிறைய நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அப்புறம் ஒவ்வொருத்தர் வந்து துறை மூலமாக வந்து சில ஹெல்ப் கேட்கும்போது அவங்களுக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு நிறைய மாணவிகள் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் வர பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்கிறோம். அதாவது ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு தேசிய அளவிலையோ அல்லது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ அல்லது ஈவன் மாநில அளவில் கூட அவங்க வந்து தங்களுடைய சக்தியை வந்து ப்ரூவ் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து காஸ்டியூம்ஸ் கொடுக்குறோம், ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்குறோம், ஹாஸ்டல் ஃப்ரீ கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு துறையிலையும் அந்த துறையை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து அவங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்ல வந்து உதவிகள் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ
அந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்க. ஓரளவுக்கு உதவிகள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிர்வாக அளவிலையும் செய்கிறோம். ஏன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பே இருக்குது, ஸ்ரீ வி.எல். எத்திராஜ் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப்னு இருக்குது. மற்றவங்களும் ஒரு சிலர் நிறைய, அதாவது ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அவங்க பேராசிரியர் பெருமக்கள் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் வைக்கிறாங்க. அப்புறம் எல்லா லெவல்லையுமே அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அடுத்தது நீங்கள் கேட்டிங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ்க்கு. அது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். அது வந்து நிச்சயமாக வந்து அந்த வேலை பணியமைக்கிறதுக்கும் தேவைப்படுது. அன்றாட வாழ்க்கையில் அவங்க ஒரு நல்ல குடிமகனாவோ குடிமகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிட்டிசன் அப்படி வர்றதுக்கு அது தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஒரு தனி சிஸ்டம் கொடுக்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் அதே மாதிரி கொடுக்குறோம், ஒரு இது கொடுக்குறோம். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு ஆராய்ச்சிங்கிறது வந்து ஒரு கல்லூரி அளவில் வந்து ஒரு காலகட்டத்தில் டீச்சிங் தான் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது. அதாவது வந்து இங்கெல்லாம் டீச்சிங், அங்கே வேறு இடங்களில் ஆராய்ச்சி நிறுவனங்களில் நடக்கும்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிசர்ச் வந்து நமக்கு ரிசர்ச் இருந்தால் தான் ஒரு கல்வி நிறுவனம் வந்து முன்னுக்கு வர முடியும்னு இருந்த உடனே அந்த ரிசர்ச் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி டெவலப் பண்ணுறதுல நிறைய நாங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். நிறைய அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஒர்க் ஷாப்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை செமினார்ஸ், கான்ஃபரன்ஸஸ், இன்றைக்கி நீங்கள் அதை தான் பார்த்தீங்க. இதெல்லாம் வந்து அந்த ரிசர்ச் அக்யூமெண்ட் சொல்லுவாங்க, அதை வந்து அவங்கக்கிட்ட வளர்க்கும். இப்போ அது வந்து ஒரு காலகட்டத்தில் நமக்கு ரொம்ப தேவைப்பட்டது. இப்போ வந்து அது தொடர்ச்சியாக வந்து, ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரிசர்ச்சுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது. அதாவது கல்லூரிங்கிறது வந்து டீச்சிங் மட்டும் கிடையாது, ரிசர்ச்சும் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி இருந்ததோ அப்போ தான் நம்ம வந்து கல்லூரியில் ஒரு நல்ல சென்றடையும், நம்ம கொடுக்குற பாடத்திட்டமோ எதுவோ சென்றடையும் சொல்லி. ஸோ அதுக்கு வந்து உடனே ஒரு ரிசர்ச் கமிட்டி போட்டோம். அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது எது தேவையோ அதை ரிசர்ச் கமிட்டின்னு ஒன்று போட்டோம், டீன் ஆஃப் ரிசர்ச்னு போட்டோம். அவங்களாம் இந்த தேவைகள் ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேவைகளுக்கு தக்க அந்த ஸ்கில்ஸை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ இந்த ரிசர்ச் ஸ்கில்லுங்கிறது வந்து ரிசர்ச்சராக போனால் மட்டும்தான் உதவுன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, அவங்க ரிசர்ச் ஸ்கில்லுங்கிறது வந்து ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி எதையுமே ஒரு ஆராய்ச்சி நோக்கோட பார்க்குற ஒரு பார்வை தான். அந்த பார்வை வந்து எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு பயன்படும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரிசர்ச்சர் ஆகிறது ஒன்று, பட் அப்படியே ஆகாட்டி கூட ஒரு கூட்டத்தில் வந்து அந்த ஸ்கில் இருந்ததுன்னா அவங்க ஒரு அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், இப்போ வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல்லே ஒரு ப்ராஜெக்டை வச்சுருக்கோம். தேர்ட் இயரில் அவங்க வந்து இதிலே நிறுத்திட்டா கூட பரவாயில்ல, அவங்க ரிசர்ச்சர் ஆகணும்னு கூட நம்ம இல்லை, இந்த காலகட்டத்திலே நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவல்லே நம்ம காலேஜில் ப்ராஜெக்ட் இருக்குது தேர்ட் இயரில். ஸோ ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு கைடுன்னு இருக்காங்க. அந்த கைடு வந்து அவங்களுக்கு இப்படி தான் ஒன்று வந்து அணுகுமுறை இருக்கணும், இப்படி ஆழமாக யோசிக்கணும், ஆழ்ந்து யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஸ்கில்லை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரிசர்ச் ஸ்கில் அந்த பிள்ளைங்களுக்கு அதை வந்து நம்ம கரிக்குலத்தில் இன்டகிரேட் பண்ணிக்கிறோம். சிலது வந்து பாடத்திட்டத்தோடையே இணைச்சிடலாம், சிலது வந்து பாடத்திட்டத்துக்கு அவுட் சைட் கிளாஸ் சர்வீஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து ஒவ்வொரு துறையும் நிறைய துறைகள் கொடுக்குறாங்க, அவங்க வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அந்த அவங்க துறையில் எது வந்து சிறப்பாக இருக்குதோ அதை மற்ற குழந்தைங்களுக்கு மற்ற துறைகளில் உள்ள மாணவியர்களோட பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்போ வந்து தன்னுடைய துறையில் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அப்போ வந்து இன்னொரு துறையில் போய் அதை கற்றுக்குறாங்க. அதை கற்றுக்கிட்டு ஒரு ஸ்கில் ஒரு சின்ன அளவுலையாவது அவங்க அதை கற்றுக்குறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து கல்லூரி அளவில் பார்த்திங்கன்னா அந்த அவங்கள வந்து ஒன்றுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் தான் பண்ண முடியும். இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுன்னு பேசிக்கை சொல்லிட்டா அந்த ஒரு மாணவிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்க வந்து பின்னாடி அதில் போக முடியும். ஸோ அந்த ஒரு இதை ஒரு அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எத்தனை துறைகள் இருக்குது உங்களுக்கு முன்னுக்கு வரணும்னா, எத்தனை மாதிரி ஸ்கில்ஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அத்தனை இதையும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ இன்னொரு மாற்றம் வந்திருக்கு, அதை நான் சொன்ன மாதிரி 3வது மாற்றம் ஆண்டர்ப்ரெனர்ஷிப். நீங்களே சொன்னீங்க அது. அப்போ வந்து எல்லாரும் வந்து நம்ம பணியிடத்தில் அமர்த்துறதுன்னு மட்டும் யோசிக்கிறோம், எத்தனையோ பேருக்கு அந்த லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது. அப்போ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்னால் அது ஒரு தனித்துறை தான். எவ்வளோதான் திறன்கள் இருந்தாலும் எல்லாரும் லீடர்ஸ் ஆக முடியாது. லீடர் ஆகிறதுக்கு ஒரு தனித்திறன் வேணும், அந்த ஒரு தனி ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில் கொஞ்சம் இருக்கலாம், நம்ம அதை வந்து வெளிக்கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி விடணும், அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ், லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸு நிறைய பண்ணுறோம். அது வந்து ஒரு சமயம் துறையோடு சார்ந்து பண்ணுவாங்க, ஒரு சில சமயம் இந்த கிளப்ஸுன்னு சொல்லுவாங்க. நிறைய கிளப்ஸ் இருக்குது நம்ம காலேஜில். அதாவது இது இப்போ யூனியன் ஒன்று இருக்குது, அந்த யூனியனை தவிர கிளப்ஸுன்னு நிறைய இருக்குது. தியேட்டர் அதில் உள்ளவங்களுக்கு இது இந்த குவிஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் ஒன்று, இப்படி ஒவ்வொரு கிளப்பும் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட எல்லா மாணவிகிட்ட இருக்கிற திறமைகளையும் வெளிக்கொண்டு வர முடியும், திறமைகளை வளர்க்க முடியும். இந்த கிளப்ஸ் முக்கியமாக இருக்குது. முக்கியமாக யூனியன் ஒன்று மொத்தமாக அது வந்து கோஆர்டினேட் பண்ணும்.
ஆக்டிவிட்டீஸை. பட் அதை தவிர யூனியனுக்கு கீழே அத்தனை வேரியஸ் கிளப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இருக்குது, இந்த மாதிரி குவிஸ் கிளப் இருக்குது. அவங்க ரீசெண்டாக கூட ஒன்று பெரிய லெவலில் நடத்துனாங்க. அப்புறம் இந்த ரோட் ட்ராக்ட், அந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸு, இது மட்டும் பத்தாது, சமுதாயத்தோடு அவங்க வந்து இணையணும். அவங்களுடைய தேவைகள் என்ன, ஏன்னா நிச்சயமாக ஒரு படித்த மாணவினா அவளுடைய கடமை வந்து தன் வாழ்க்கையை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை. நாங்கள் அப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். தன் வாழ்க்கையை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற நிறைய, இன்ஃபேக்ட் நிறைய கப்பாக வாங்கியிருக்கோம் அந்த கிளப்லலாம். அவங்க நிறைய வந்து மற்ற நிறுவனங்களோட சேர்ந்து சிலது நடத்துகிறாங்க, சிலது வந்து நம்ம கல்லூரி தனி அளவிலே லீட் ரோல் எடுத்து நடத்துகிறாங்க. அந்த மாதிரி சமுதாய தொண்டு சோஷியலில் அதை வந்து அந்த அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஈகோ ஃப்ரெண்ட்லி நிச்சயமாக இருக்குது. அதுக்குன்னு இப்போ நாங்கள் லீகே வச்சுருக்கோம், என்வாயர்மெண்ட் லீக்னே இருக்குது. அவங்க மரம் நடுறதுலேருந்து இதுலேருந்து இந்த கேம்ப் அவ்வளோ பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அந்த பிளாஸ்டிக் ஃப்ரீயாக கொண்டு வரணும், அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறாங்க. நிறைய பேர் வெளியிலேருந்து கொண்டு வராங்க, அதாவது எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து மாணவிகளை செய்கிறாங்க. இப்போ நாங்கள் புதுசாக என்னென்ன யோசித்தோம் அப்படின்னா, எப்போ பாரு ஆசிரியர்களுடைய கைடன்ஸில் மாணவிகள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஏன் மாணவிகளையே ஒரு லீகாக கொண்டு வரக்கூடாதுன்னு போன வருடம் நாங்கள் வந்து அந்த மாதிரி 8 லீக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்டூடெண்ட் லீக்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்று வந்து ஸ்வச் எத்திராஜ்னு சொல்லி அவங்க வந்து இந்த சுகாதாரத்தை பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து அதாவது என்ன சொல்கிறது, வெல்பீயிங் சொல்லிட்டு இந்த தியானம் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த முயற்சிகள்லாம் எடுத்து அது ஒரு கிளப்பு பண்ண. இப்போ இந்த மாதிரி இந்த லீக் அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் கிளப்ஸ் இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்து அவங்க ஒன்றா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இன்னோவேட்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லி மொத்தமாக புதுசாக ஏதாவது நீங்கள் அறிமுகப்படுத்தணுமா, அந்த லீக் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களும் நிர்வாகத்தோட, அதாவது பேராசிரியர் பெருமக்களோட, முதல்வரோட சேர்ந்து அவங்களும் வந்து அவங்களும் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் ரெண்டாவதாக நின்று அவங்களும் இப்போ நாங்கள் அதை வந்து அதில் வந்து உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் கொண்டு வரோம். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லீடர்ஷிப் ஸ்கில்ஸும் வெளியில் வருது. மற்றவங்களோட எப்படி பகிர்ந்து கொள்ளணும் நம்முடைய ரிசோர்ஸஸ்ன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்களே அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இது கடைசி இது மாணவிகளையும் கொண்டு வரதும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் நிறைய யோசித்து, அதாவது வந்து ஒன்று வந்த உடனே கொண்டு வந்துடுறது இல்லை. ஏன்னா நமக்கு அதாவது வந்து பலவிதமான எண்ணங்களும் சரி மாற்றங்களும் வெளி உலகத்தில் நடக்கலாம். ஆனால் அதில் எதை வந்து கல்லூரிக்குள்ளே புகுத்தணுங்கிறது வந்து நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா அல்லது வந்து மாணவர்களுக்கு வந்து நல்ல முறையில் வழிபடுத்த முடியுமான்னு தெரியாது. ஏன்னா நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ஸோ அதில் வந்து முதல்ல தேர்வு செய்து எது வந்து இந்த மாணவ பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், எவ்வளவு அவங்களால உள்வாங்க முடியும், அதை எப்படி கொடுத்தா உள்வாங்க முடியுங்கிறதெல்லாம் நிறைய, அது வந்து ஆர்கனைசேஷனல் லெவலில் நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கும். பட் கொண்டு வந்தப்புறமும் ரெவ்யூ இருக்கும். அதாவது ஒன்று கொண்டு வந்தாலும் இப்போ வைஃபை வந்து போன வருஷம் ஆரம்பித்தோம். நோக்கம் என்னென்னா ஆராய்ச்சியை வளர்க்கணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் அந்த சில சமயங்களில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதை உடனே நாங்கள் வந்து அதை பண்ணுறது. ஸோ இப்போ அது எதுக்காக கொண்டு வந்தோமோ அது வந்து நல்லபடியாக நடக்கணுங்கிறதுல நாங்கள் வந்து ரெவ்யூன்னு சொல்லுவோம். அப்பப்போ வந்து ரெவ்யூ பண்ணுவோம். ரெவ்யூ பண்ணி ஓகே உடனே இதில் வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரணும்னா உடனே கொண்டு வந்துடுவோம். அதனால் வந்து அந்த சிஸ்டம் வந்து இன்டாக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும், அல்லது ஏன்னா பெரிய கல்லூரி அப்படிங்கும்போது ஒரு சிஸ்டம் இன்டாக்டாக இருந்தால் தான் இவ்வளோ பேரோட நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேரோடு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேம், இந்த MBA டிகிரிஸ் நிறையா பண்ண ஆரம்பிச்சிடும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது தான் இப்போ ஃபேஷன். என்ன தான் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இங்கே இருந்தாலும் சென்னையில் என்ன தான் பெஸ்ட் எஜுகேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், பட் ஒரு ட்ரெண்ட் என்னென்னா வெளிநாட்டில் போய் MBA படிக்கிறது. சரியா? இப்போ நீங்கள் வந்து நிறைய MOU சைன் பண்ணுறீங்க ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட, ஃபாரின் கொலாபரேஷனோட. ஹவு டஸ் இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்? டூ தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரியலி ஆப்ட் ஃபார் தட் மேம்? இல்லை, அது எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில நிகழ்ச்சிகள்லேருந்து சொல்லதை பார்த்தா, நல்ல திறமைசாலி பெண்கள் வந்து ரொம்ப அட்லீஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் பெண்கள்கிட்ட நம்ம திறமைசாலியான பெண்கள் எல்லோரும் அங்கே போகிறணும்னு ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா சில வாய்ப்புகள் அவங்க கொடுக்கும்போது திறமையான பெண்களை பற்றி பேசுகிறேன், அவங்க வந்து இங்கேயே இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அவங்க அதுக்கு வரல. எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து எங்களுடைய அதாவது பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வராங்க வந்துட்டு. அதாவது எத்திராஜ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனிஸ் வந்து ரொம்ப 2ஆம் கட்டத்தில் கூட வராங்க வந்துட்டு. அதாவது முதல் கட்டம் போயிட்டு அப்புறம் சில கல்லூரியில் போய் இல்லை 2வது தரமும் நாங்கள் ஒரு தரம் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி கம்பெனிஸ் வரும்போது அந்த
அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதில் உடனே நல்லா கிடைக்குது. அது வந்து வெளியே வருது இல்லையா, அந்த இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறது வந்து வெளியில் வர்றதுனால அவங்க அப்படியே நல்ல முன்னுக்கு வரணுங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. பட் இப்போ வந்து நாங்கள் 2 வருடமாக ஏசிசிஏன்னு ஒன்று, நம்ம எல்லாம் அந்த பிஸ்னஸ் ஸ்டடி ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வந்து இந்த அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் இதில் வந்து நம்ம அமெரிக்கன் இதோடைய சேர்ந்து அல்லது பிரிட்டிஷோட சேர்ந்து அந்த சர்டிஃபிகேஷனை இங்கே கொடுக்குறோம். ஐஎம்ஏ சர்டிஃபிகேஷன், ஏசிசிஏ சர்டிஃபிகேஷன். இப்போ நம்மக்கிட்ட கேட்குறவங்க கூட உங்கள் ஏசிசிஏ கொடுக்குறீங்களாமே உங்கள் கல்லூரியில் அப்படிங்கிறாங்க. அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அங்கே போய் அப்படி கஷ்டப்பட்டு வெளியில், இப்போ நம்ம பெண்களுக்கு வந்து வெளியில் போய் படிக்கிறத நாங்கள் இங்கேயே நாங்கள் வந்து எம்ஓயு போட்டு இங்கேயே கொடுத்துட்றோம். அந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ வந்து மற்றபடி காலேஜஸில் போய் 1 வருஷம் படிக்கிறதுக்கு 6 மாதம் படிக்கிறதுக்கும் முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ரொம்ப உடனே விட்டுட்டு போய் எல்லாரும் எம்பிஏ அங்கே படிக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி ரொம்ப க்ரேஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. போகலைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ வந்து முதல் நாள்லேயே ஃபில்லப் ஆகிடுது. அது சொல்லுவாங்க, அதாவது அங்கே வந்து முதல் நாள்லேயே கவுன்சிலிங்கில் வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் எங்களுக்கு மாணவிகள் வரதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த இதுவும் வந்து இப்போ நீங்கள் காமர்ஸ் ஸ்ட்ரீமில் பார்த்தா ரொம்ப திறமைசாலி, இந்த எம்பிஏ போகிற நோக்கோடு வருகிறவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து உடனே போகிறது வேலைக்கு தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ சிஏங்கிறாங்க, அந்த மாதிரி வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறாங்களே தவிர ஐசிடபிள்யூங்கிறாங்க அல்லது ரொம்ப பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போகிறாங்களா, ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் போகிறாங்களா போலியாங்கிறது வந்து அது அப்படி நம்ம கணக்கு வரும்போது சிலர் தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இங்கே இந்தியாவிலேயே. இங்கே செட்டில் ஆகிறாங்க நிறைய பேர். கொஞ்சம் வேறு மாதிரி ஒருவேளை படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து நல்ல பண வசதி இருக்கிற மாணவிகள் போகிறாங்களான்னு, அதாவது ரொம்ப என்ன சொல்கிறதுனா பெரிய அளவில் நிச்சயமாக அதெல்லாம் நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பெரிய அளவில் நடக்கலை. ஆனால் இது வந்து எனக்கே ஒரு நிகழ்ச்சியிலேருந்து தான் நான் கண்டுபிடிச்சேன். அதாவது வந்து ஃபாரின் போகிற மோகம் வந்து அதை விட இவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இங்கே ரொம்ப அழகாக கிடைக்கிறதுனால நிறைய பேர் இங்கே செட்டில் ஆகிறாங்க. மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மாறிடுச்சு மேம். இப்போ 2 பேருமே ஒர்க் பண்ணணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா அப்பா 2 பேருமே கட்டாயமாக ஒர்க் ஆவாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கு சம்டைம்ஸ் இஃப் தே வாண்ட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் பேரண்ட்ஸ், இன்செக்யூரிட்டி சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ சிங்கிள் பேரண்டிங். நான் நிறைய பேட்டி எடுப்பேன் சிங்கிள் பேரண்டிங். அப்போ ரொம்ப அந்த அம்மாவுக்கு தாயாருக்கு ரொம்ப பேலன்சிங் கஷ்டமாக இருக்குது. சின்ஸ் இட்ஸ் பீன் அண்ட் உமன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எம்பவரிங் விமன், அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் சம்டைம்ஸ் போயிடும் படிப்பில். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் எப்படி நர்ச்சர் பண்ணுறீங்க? இப்போ எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்னு இருக்காங்க, ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு வீணான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து நிறைய வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நடத்துகிறாங்க. அதாவது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதத்தில் இத்தனை, அதாவது எந்தெந்த குழந்தைங்களுக்கு அதில் வந்து நம்ம எல்லாம் வாலண்டரி பேசிஸ் முதல்ல, அதாவது எந்த குழந்தைங்க வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம். அப்போ வந்து அதுலேயே அவங்க வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகம் ஆயிடுறாங்க. அதனால வந்து அவங்க வந்து நேரடியாக அவங்கக்கிட்ட போய் பேசுகிற பிள்ளைங்களும் உண்டு. அல்லது வந்து என்ன பண்ணுவாங்க, துறை மூலமாக, அதாவது வந்து ஆசிரியர் மென்டார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஒரு 20 பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் டீச்சர்னு ஒன்று இருக்கிறாங்க. அதை தவிர மென்டார், அதாவது நான் ரொம்ப ஒரு தனிப்பட்ட நிலையில் வந்து அவங்க வந்து ஒருத்தர் பிரச்சனைகள் இருந்தால் மெயினாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி மென்டார்னு ஒரு துறை அளவிலே இருக்கிறாங்க. அப்போ அந்த மென்டார் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஏதோ துன்பம் இருக்குது அல்லது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தேவைப்படுது, ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒன்று துறை மூலமாகவும் அனுப்புகிறாங்க, அல்லது வந்து சுதந்திரமாக பிள்ளைங்களே அவங்களுக்கு வந்து வாலண்டரியாக வந்து, ஏன்னா இவங்க வந்து ரொம்ப நிறைய அந்த வந்து அவங்க மனசை நல்லா பக்குவப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் கொடுத்து இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து துன்பப்படணும்னு கூட கிடையாது, உங்களுடைய திறன்களை வளர்த்துக்க கூட இது வசதியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க இன்னும் ரொம்ப க்ளோஸாக போக முடியுது, ரீச் அவுட்டாக வர முடியுது. அப்படி ஆகும்போது வந்து அவங்க வந்து தானாகவே சில சமயங்களில் ஒரு பயம், நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஒரு சில பிரச்சனைகள் என்ன. ஆனால் நிறைய பிள்ளைகள் வந்து அவங்கவுங்க துறை சார்ந்த பேராசிரியர்கள் கூட ஒரு நெருக்கமாக அவங்களுடைய உணர்ச்சிகளை வந்து அதாவது கஷ்டங்களெல்லாம் சொன்ன போல் பரிமாறிக்கொள்கிறாங்க. பட் இந்த சிஸ்டம் வந்து அவங்க வந்து நிச்சயமாக ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க இல்லைங்களா. அவங்க வந்து மோர் ப்ரொஃபஷ்னல். அதுவும் முக்கியமாக வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு தேவைப்படுது, ஒரு உதவி தேவைப்படும் போது அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக கொடுக்கறதுக்கு எங்கள் கல்லூரிக்குள்ளேயே ஒரு ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்காங்க. இதையும் மீறி போகும்போது பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்களும் எங்களோட ஒத்துழைக்கணும்னு சொல்லுவோம். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக நாங்கள் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து
அதாவது வந்து சின்ன அளவில் பிரச்சனை தெரியும் போது, ஏன்னா ஒவ்வொரு மணி நேரமும் நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறோம், மார்க்கு பார்க்குறோம், இது பண்ணுறோம், ரொம்ப கொஞ்சம் அவங்களோட இதுவாக பார்க்குறதுனால, எல்லாத்தையும் வந்து ஒரு க்ளோஸாக பார்க்குறதுனால நிச்சயமாக வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஒரு மாணவிக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது. பெற்றோர்களுக்கும் நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கோம். அதாவது நாங்கள் 70 மாணவிகள் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பிள்ளையை வச்சு வீட்டில் கண்டுபிடிக்கலாம், சீக்கிரம் கண்டுபிடிக்கலாம். மாற்றங்கள் வரும்போது நீங்களும் வந்து எங்ககிட்ட கேட்டிங்கன்னா, இப்படி என்னுடைய மகள்கிட்ட ஒரு சில மாற்றங்கள் தெரியுது, நடைமுறையில் அன்றாட நடைமுறையில் தெரியுது அப்படின்னு அவங்க வந்து நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா, நம்மளும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து அந்த வந்து ஒரு அதுவும் இருக்குது. அதாவது ஒரு பேரண்ட்டு டீச்சர் எல்லாம் ஒரு கலந்து உரையாடி ஒரு குழந்தைக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அதை கொடுக்குறதும் இருக்குது. அந்த மாதிரியும் நிறைய பிள்ளைங்க வந்து இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வரும்போது சில பிள்ளைங்க ரொம்ப உள்ளே வந்து எடுத்துக்கிறாங்க, அது எடுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க வந்து அதுலேருந்து வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இந்த வாட்ஸ்அப் ட்ரெண்டு, எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவும் சேட் பண்ணக்கூடாதுமா வாட்ஸ்அப்பில் 24/7 வாட்ஸ்அப்பில். ஏன்னா இப்போ யூனோ யூ ஆர் செகண்ட் மாம் இன் டு யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த வாட்ஸ்அப் கல்ச்சர் இஸ் இட் குட் ஆர் பேட் மேம்? அதாவது அது விஞ்ஞானம் பொறுத்த வரைக்குமே எப்போவுமே அப்படி தான். சயின்ஸ் இஸ் அ பூன் ஆர் அ பேன்பாங்க. எல்லாமே நம்ம கையாளுற முறையில் தான் இருக்குது. வாட்ஸ்அப்னால் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதாவது ஒரு நாள் எடுக்கிற விஷயத்தை நாங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறோம். ஒரு வாட்ஸ்அப் போடுறோம், எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒருத்தருக்கு மீட்டிங் போட்டு அந்த காலம் மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஒரு நிமிஷம் அந்த மெசேஜை தட்டி விட்டால் எல்லாருக்கும் பண்ணு. ஆனால் அதே வந்து மாணவிகளுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து நாங்கள் மாணவிகளுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. பட் அதே சமயம் அதாவது ஒரு மேபி ஒரு வருஷத்தில் 2 நாள் அவங்களுக்கு இதுவும் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. அம்மா அப்பா வந்து ஏதோ வெளியூர் போயிட்டாங்க, அல்லது வந்து அம்மா படுக்கையில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இதுனா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்துருங்க, இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு வேளை உதவியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்து அவங்க அந்த பர்மிஷன் வாங்கினா 1-2 நாள் நாங்கள் வந்து ஒரு அதாவது ஹியூமன் இதில் வந்து இது பண்ணுறோம். பட் மற்றபடி இந்த கேம்பஸ் ஸ்கூல்லலாம், ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு வந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபோன் பண்ணால் நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் கேம்பஸுக்குள்ளே நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். வெளியில் போய் அந்த சின்ன ஃபோனை வச்சு யூஸ் பண்ணுவாங்களான்னு அது கிடையாது. ஆனால் கேம்பஸ்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டோம். இன்னொன்று அதையும் மீறி இந்த மாதிரி அதாவது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி இது ஒரு பெண்கள் கல்லூரி. சிலருக்கு வந்து பெண்களுக்கு வந்து சில உடல் பிரச்சனைகள் இருக்கலாம், சிலருக்கு வந்து திருமணமான பெண்கள் கூட இருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ சில சமயங்களில் வீட்டுக்கு நாங்கள் பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு 2 நாள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படும், இல்லை என் குழந்தை வந்து அப்படி கூட இருக்கிறாங்க. அந்த எங்கள் அம்மா அப்பா இதில் இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் ஆனால் அப்பா என்கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த மாதிரி 1-2 நாள் வந்து அவங்க பர்மிஷன் லெட்டர் வாங்கணும். வாங்கிக்கிட்டு அந்த ஒரு நாள் மட்டும் துறை மூலமாக அவங்களே அந்த இது பண்ணிடுவாங்க. ஏன்னா மெயினாக வந்து கேம்பஸ்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக. அவங்க வச்சுருக்கிறாங்க அது வந்து ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விட்டால். நாங்களும் பார்த்தோம், விட்டால் வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வைஃபை இருக்குது. பட் லேப்டாப்பில் ஃபுல்லாக அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அந்த வைஃபை ஃபெசிலிட்டி. அதனால அவங்க படிப்புக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் வாட்ஸ்அப் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸே நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. இப்போது உங்கள் காலேஜ் சாங் இட்ஸ் வெரி யூனிக் மேம். எனக்கு அது எல்லோரும் பாடும்போது எனக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு. நானே ஏஞ்சி அப்புறம் ஒரே ஜீல் மேமை கட்டாமல் எனக்கு எடுக்கணும் இன்டர்வியூ. சொல்லாதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாருமே கிடையாது. எத்திராஜ் மகளிர் கல்லூரிக்கு வந்து அந்த பாட்டை கேட்டப்புறம் அதை சொல்லாதவங்களே கிடையாது. அது வந்து இந்திரா மேடம் அப்படின்னு சொல்லி தமிழ் துறையில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பதவி வகித்த அவங்க பேராசிரியராக இருந்த ஒரு மேடம் தான் இந்திரா மேடம். அவங்க எழுதின பாடல். அந்த பாட்டு எதனால் எழுதுனாங்க, எதனால அந்த வரிகள் மேம்? டு மோட்டிவேட் உமனா? வை தட்? கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் இந்த இதில் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் பாட்டு பாடினா வரும் எனக்கு. அதாவது ஏறுவோம் முன்னேறுவோம், அதுவே ஒரு வந்து உங்களுக்கு வந்து எழுச்சி. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஏன் அந்த எழுச்சி ஏற்படுது அப்படின்னு. அந்த எழுச்சி ஏற்படுறதுக்கு காரணமே ஏறுவோம் முன்னோரு. எல்லாரும் அதுதான் நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் அதை சொல்லும்போது இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அதை ஒரு பாட்டாக பாடும்போது அதுக்கு ஏற்படுற நீங்கள் உங்களுக்கு கேட்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குங்கிறீங்க.
அப்போ அதை பாடும்போது அப்போ ஏற்படுற உணர்ச்சினும் எல்லாரும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வீர உணர்வு. பட் அந்த வீர உணர்வு மட்டும் இல்லை, நிறைய இருக்குது அதில். இப்போ வந்து உயர்வு தாழ்வு அந்த ஜாதியில் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு ஈக்குவாலிட்டி அது கற்றுக் கொடுக்குது. நாங்கள் வந்து அப்படி ஒரு நீங்கள் வரிகள் எடுத்திங்கன்னா அதில் ஒரு நல்ல குவாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, குணாதிசயம் சொல்கிறோம்ல, அதை வளர்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த பாட்டோட சிறப்பு. பட் தொடர்ந்து இந்த ஏறுவோம் முன்னேறுவோம் அடிக்கடி அந்த இது வர்றதுனால மொத்தமாக பார்க்கும்போது ஒரு நல்ல எழுச்சி. அப்புறம் வந்து அந்த பாட்டுடனே அது வந்து எல்லா துறைகளிலையும் நாங்கள் வந்து நல்லா வருவோம், எல்லா கலைகளையும் கற்றுப்போம். ஸோ ஒரு சொல்லப்போனால் ஒரு இன்க்ளூசிவ் அது ஒரு இது இருக்கும் அதில். அதாவது ஒரு எல்லா நல்ல குணாதிசயங்களையும் அது உள்ளடக்கி இருக்கும் அந்த பாட்டு. ஏறுவோம் முன்னேறுவோம் என்றுமே முன்னேறுவோம் எங்கள் எத்திராஜ் கல்லூரி ஏற்றம் வாழ்வில் தேறுவோம். இதில் இருக்கிற ஒரு வீர உணர்வை தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை எங்களுடைய இந்திரா மேடத்தையும் மனதில் கொண்டு அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். டாக்டர் நிர்மலா மேம், பிரின்சிபல் ஆஃப் எத்ராஜ் காலேஜ், ஒரு ஆசம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஹலோ சிட்டி வியூவர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு மோர் தென் ½ hour பேசியிருக்காங்க. எவ்வளோ அவங்க பிள்ளைங்களுக்கு நர்ச்சர் பண்ணி தேர் நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ், ஆல் ரவுண்டராக எல்லாத்துக்கு துறையிலும் பெஸ்ட்டாக வரணுன்ட்டு ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து வளர்த்து அவங்களோட திறமைகள் மட்டும் இல்லாமல் கிளப்ஸு, மற்ற நிறைய யூனியன்ஸு, நிறைய MOU சைன் பண்ணி மிச்ச ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அந்த பிள்ளை ஒவ்வொரு படிக்கட்லேயும் கெரியர்ன்ற ஒரு படிக்கட்டில் எப்படி மேலே வரணுன்ட்டு இன்னொரு விஷயமாக பார்த்து செய்கிறாங்க. I firmly believe they are the second mothers to their children. Ma'am, thank you so much once again for spending this quality time with us, and for our Hello City viewers, it's going to be a great big eye opener for them. I think இதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரப்போகுது, கொட்ட போகுது. ஹலோ சிட்டி வியூவர்ஸ், நீங்களெல்லாம் நாங்கள் இல்லைங்க, அந்த டயலாக் நான் விடுறதாக இல்லைங்க. நீங்கள் கொடுக்குற பேர் ஆதரவு, பேர் அன்பு, ரொம்ப பெரிய சப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய இதில் நாங்கள் கலக்கிட்டு இருக்கோம். உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். The college address is flashing on the screen. The college numbers are also flashing on the screen. If you have any doubts or queries, you can call ma'am at any time or the administration's office at any time. Thank you, Hello City viewers. Hello City TV viewers-க்கு அந்த சேனலுக்கும் பெஸ்ட் விஷஸ் அண்ட் நன்றி.